உங்களுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், என் வேலைக்கு ஏற்ற மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற மனநிலையை விட்டு, அது உலகத்தானுடைய மனநிலை. இங்கே உன் வேலைக்கு ஏற்ற மாதிரி நீ ஆசீர்வதிக்கப்படல, வானத்தில் இருக்கிற தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். இப்ப கள்ள தரதான் நாரும், சூழ்நிலைகள் எல்லாம் வந்து மாறும். இப்படிலாம் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு இணைக்கப்பட்டிருக்காங்க. செத்துட்டான், 4 நாள் ஆச்சு, இதோடு உன் சிந்தை இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உன் சிந்தை இதோடு இணைக்கப்பட்டிருக்க கூடாது. எதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமா சொன்னீங்க. அதோடு இணைக்கப்பட்டிரு. பொதுவாக நான் கூட்டங்களுக்கு ஜனங்கள் வருகிறதுனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு படம் தான் என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருட ஊழிய அனுபவத்தில் இருந்தது. ஆனால் தேவன் இன்றைய ஒரு விஷயத்தை என்று சொன்னாரு, ஜனங்கள் வருவதனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை ஜஸ்டின், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பதினால் அவர்கள் அங்கே வருகிறார்கள். பயங்கரமான மேட்டர் சார். தேவன் கூட்டிட்டு வந்தாலும் ஆசீர்வதிக்கல, அப்ப வந்து பேசுறவர் வந்து பெரிய ஆளாயிடுறாரு. தேவன் ஆசீர்வதிச்சுட்டு தான் கூட்டு வர்றாரு. அப்ப ஒவ்வொரு முறையும் நான் செய்திக்கு கடந்து வரும்போது ராஜாவை போல் கடந்து வர போகிறேன். ஏனென்றால் நான் போவதற்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என்னுடைய பாதை ராஜபாதையாயிருக்கிறது. ஏற்கனவே முடிச்சு வச்ச பாதையில் தான் நான் வரேன். ரிப்பன் கட்டிங் மட்டும்தான் நம்ம வேலை. அதற்கு முன்பாகவே அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இல்லாதிருந்தால் உங்களை இந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்கும்படி அவர் பிளான் பண்ணியிருக்கவே மாட்டாரு. நீங்க கேட்கவே மாட்டீங்க. நீங்க கேட்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில இதை அனுபவிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமா, மறைக்கப்பட்டவர்கள் தேவனுக்குரியவைகள். ஒரு செய்தி நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னா நீங்க அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் அது யாருக்குரியதான்? நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் உரியது. அப்ப எந்த ஒரு விஷயம் வெளிப்பாட்டுக்குள்ள வருதோ அப்பவே நீங்க கண்டுபிடிக்கணும், இதை எனக்கு கொடுப்பதற்காக தேவன் திட்டமிட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஐஸ்வர்யம் என்பதை குறித்து தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார் என்றால் தேவன் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவோம். சோ என் அன்புக்குரியவர்களை, நாம் இன்றைக்கும் கூட தொடர்ந்து ஐஸ்வர்யத்தை குறித்து பார்ப்பதற்கு விரும்புகிறேன். ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்? ஏன் நாம் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறோம் என்பதை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் உங்களை பேசலாம் விரும்புகிறேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு சொன்னார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. அதனால நான் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து தண்டிக்கப்பட்டு வறுமையிலும் தரித்திரத்திலும் சாபத்திலும் கடந்து செல்கிறார்களோ அப்பவெல்லாம் இஸ்ரவேலின் தேவனின் நாமம் என்ன செய்தான்? தூஷிக்கப்படுகிறது. அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. இதத்தான் எசேக்கியேல்ல பல வசனங்கள் இருக்கு. எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். எசேக்கியேல் 39:7 வாசிப்போம். எசேக்கியேல் 39:7. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்க ஒட்டேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக ஒட்டேன். என்ன சொல்ல வர்றாரு? இனிமே என் ஜனங்கள் வந்து தண்டனைக்குள்ள நான் விட மாட்டேன். அப்படி தண்டனைக்குள்ள விடுறதுனால என் நாமம் தான் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுது. இனிமே உன்னை தண்டிக்க மாட்டேன். இனிமே ஜனங்கள் மத்தியில நான் தண்டிக்க மாட்டேன்ற விஷயத்தை விட ஜனங்கள் மத்தியில நீ தூஷிக்கப்பட்ட ஆளாய், சபிக்கப்பட்ட ஆளாய், நீ வந்து தரித்திரமாய் வியாதியா இருக்க மாட்ட. அது எப்படி சொல்றாரு? இனிமே என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாது. அப்ப மக்கள் எப்பெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அப்பெல்லாம் அவர் நாம என்ன செய்யுது?
பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது என்றால், எப்பமெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அப்பெல்லாம் அவருடைய நாமம் பரிசுத்தம் அடைகிறது. ஆமென். இயேசு உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொன்னப்ப என்ன மனசுல சொன்னார்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அதன் மூலமாய் உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக என்று சொன்னார். வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நல்ல தெளிவா வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ சுதந்தரிக்க போகிற தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல், நீ விட்டு வந்த எகிப்து தேசம் போல் இராது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீ வாழ போற வாழ்க்கை, இந்த உலகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாத்தியா, அந்த வாழ்க்கை கிடையாது. நான் சொல்லல, சாட்சாத் இயேசுநாதர் சொன்னது, சாட்சாத் பிதாவாகிய தேவன் சொன்னது, சாட்சாத் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, திரியேக தேவன் சொன்னது. நீ இப்ப அனுபவிக்க போகிற அந்த வாழ்க்கை, அல்லது நீ இப்பொழுது நுழைய போகிற அந்த தேசம், நீ விட்டு வந்த எகிப்து தேசம் போல் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தின் நியதி வேறு, தேவனுடைய பிள்ளைகளுக்காய் தேவன் வைத்திருக்கிற நியதி வேறு. அங்கே வேறு ஒரு சட்டம் ஆளுகை செய்கிறது, இங்கே வேறு ஒரு சட்டம் ஆளுகை செய்கிறது. நீ வாழ்க்கையில நீ முன்னேறுவதற்கும் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அவர்களுடைய சட்டம் முன்னில் கிரியை செய்யாது, இங்கே தேவனுடைய சட்டம் முன்னில் கிரியை செய்கிறது. நீ விட்டு வந்த எகிப்து தேசம் போல் இராது. எத்தனை பேரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எப்படி டிசைன் பண்ணப்படுகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அது இந்த உலகத்தாரை போல் டிசைன் பண்ணப்படவில்லை, இது வேறு விதமாய் டிசைன் பண்ணப்படுகிறது. வாசிப்போம். அங்கே நீ விதையை விதைத்து, அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல, கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். எல்லாம் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் எங்க அண்டர்லைன் பண்ணோம்? உன் காலால். Your blessings are connected with. உன் காலால்னா என்ன? இப்ப என்ன சொல்ல வர்றாரு? அங்க நீ கால்ல நீர் பாய்ச்சினப்பா, இப்ப நான் கூட்டிட்டு போற ஊர்ல நீ கையில நீர் பாய்ச்ச போற அப்படி சொல்றாரா? காலால், உன் காலால், காலால, காலால் செட்டிங்க, காலால் நீர் பாய்ச்சாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் காலால் நீர் பாய்ச்சின அப்படின்னா அந்த வாழ்க்கை உன்னோட எஃபர்ட்டோட கனெக்ட் ஆன வாழ்க்கை. நீ எவ்வளவு நேரம் காலில் நீர் பாய்ச்சியோ அவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவாய். தட் இஸ் செக்குலர் லைஃப், தட் இஸ் த லைஃப் ஆஃப் ஈஜிப்ட். திரும்ப இங்க வந்து உழைப்பின் மேன்மைன்னு பேசக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்து வேலைகள் நிறைய செய்யும் போது அப்படி நீங்க பேசக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, இங்க எல்லாமே டிசைர் பேஸ்டு, அங்க எல்லாமே ஒர்க் பேஸ்டு, அங்க எல்லாம் எஃபர்ட் பேஸ்டு, இங்க எல்லாம் டிசைர் பேஸ்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இங்கேயும் வேலை தான் இருக்குன்னா இங்க எதுவுமே வேலையா நடக்காது, இங்க எல்லாமே டிசைரா நடக்கும். நீ உயிரோடு வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமா இல்லையா? அவசியம். குடிக்க வேணுமா இல்லையா? ஆமா. அதை குடிக்கிறீர்களா இல்லையா? அது வேலையாய் செய்கிறீர்களா, விருப்பமாய் செய்கிறீர்களா? விருப்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா கட்டாயமா செய்ய வேண்டிய ஒண்ணு விருப்பத்தோட செய்யும் போது அது வேலையே அல்ல. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனா இல்லையா? வேலை தான் பார்க்கிறேன், ஆனா என்கிட்ட வேலை பார்க்கல, நான் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி நீங்க புதன்கிழமை சந்தோஷமா வெயிட் பண்றீங்களோ அப்படி நானும் சந்தோஷமா வெயிட் பண்றேன். ஆண்டவரே உங்க வார்த்தையை பிரசங்கிப்பது. ஆமா. கமலஹாசன் நடிக்கிறது எனக்கு பிடிச்சது, ஆனா அது காசு வேற தராங்க அப்படின்ற மாதிரி. பிரசங்கிக்கிறது எனக்கு பிடிச்சது, ஆனா அது காணிக்க வேற தராங்க. கரும்பு தின்பதற்கு கூலி கிடைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அது வந்து என்ஜாய்மெண்ட், அது வந்து காலிங். தேவனுடைய ராஜ்யத்தில் செய்கிற எதுவும் வேலையே கிடையாது. ஆமே. நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாயினாரு. அப்படி பேர் சும்மா இருந்தா நடக்காது. ஆனால் அதை வேலையா வைக்கல, என்ஜாய்மெண்டா வச்சாரு. கையை தட்டி முதல்ல வைக்க. ஆமே. எவ்ரிதிங் காட்ஸ் வொர்க்னாலே இன் காட்ஸ் கிங்டம் தட் இஸ் என்ஜாய்மெண்ட். ஆனால் உலகம் வந்து பிடிக்காட்டினாலும் ஒன்ன செஞ்சாதான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாமே
இது வேற ஒரு வேர்ல்டு. அங்கே உன் காலால் நீர் பாய்ச்சினாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உழைப்போடு இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே உன்னுடைய வாழ்க்கை உன் உழைப்பின் அடிப்படையில் நீ ஆசீர்வதிக்கப்பட போறது கிடையாது. அதான் சொல்ல வர்றாரு. அங்கே உன்னுடைய வாழ்க்கை உன் உழைப்பின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தில் உன் காலால் நீர் பாய்ச்சினாய். நீ நுழைய போகிற இந்த தேசம், வாசிப்போம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். ஆமென். இது நீ நடந்து நடந்து விட்ட அதனால வர தண்ணி இல்லடா, இது வான. The life is connected with heaven. அந்த வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதம் காலால் நீர் பாய்ச்சுகிற ஒரு ஆசீர்வாதம். இங்கே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னது? வானத்து மழை தண்ணீரை குடிக்கிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு விவசாயி இருக்கிறான்னா, இன்னைக்கு வந்து ஒரு 500 ஏக்கருக்கு தண்ணீர் பாய்ச்சணும்னா அவன் காலில் என்ன செய்யணும்? அந்த காலத்துல மோட்டர் கிடையாது, காலில் தான் தண்ணி பாய்ச்சணும். ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறான், சரியான மழை நைட் அடிச்சிருக்கு. அவன் மனசு எப்படி இருக்கும்? பாக்குறான் 500 ஏக்கருக்கும் இப்ப தண்ணீரை நீ பாய்ச்சலடா, நான் பாய்ச்சிட்டேன். என்ன சொல்ல வரேன்? உங்களுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், என் வேலைக்கு ஏத்த மாதிரி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற மனநிலையை விட்டு, அது உலகத்தானுடைய மனநிலை. இங்க உன் வேலைக்கு ஏத்த மாதிரி நீ ஆசீர்வதிக்கப்படல, வானத்தில் இருக்கிற தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். Your life is destined and designed by your heavenly Father. இது வானத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதனால மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சிந்தனைகளிலே உங்கள் எதிர்காலத்தை யோசிக்கும் போது உங்கள் சம்பளத்தின் அடிப்படையில் யோசியாதிருங்கள். எதிர்காலத்தை நான் திட்டமிடும் போது இங்க ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. 300 பேரை மனசுல வச்சுக்கிட்டு நான் வந்து நான் கட்ட போற ஒரு 20,000 பேர் 50,000 பேர் அமரக்கூடிய ஆலயத்தை நினைக்க முடியுமாங்க? அப்ப எதை நம்பி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஊழியக்காரன் என்னைக்கு சபை நம்பரோட கனெக்ட் ஆனானோ அவ்வளவுதான். ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு வேலைக்காரன் என்னைக்கு சம்பளத்தோட கனெக்ட் பண்றானோ அவ்வளவுதான். உங்கள் மனது உங்கள் எதிர்காலத்தை உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் சிந்தியாதிருங்கள், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் சிந்தியுங்கள். தேவன் உங்கள் சிந்தனை வாக்குத்தத்தங்களோடு இணைக்கப்பட்டிருக்கட்டும். என் வாழ்க்கை எதன் அடிப்படையில் அமைய போகிறது? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அமைய போகிறது. My life is designed by the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஸ்டாண்டர்ட்ல தான் என் லைஃப் இருக்க போதே ஒழிய என்னுடைய வருமானத்தின் அடிப்படையில் அல்ல. என்னுடைய எதிர்காலம் ஒன்று எனக்கு இருக்கிறது. அந்த எதிர்காலம் மிக பயங்கரமான பிரம்மாண்டமானது. ஆமென். இறுதிய பலகீன உள்ளவங்கள வந்து அநேகர் இருக்கிறனால நான் இப்ப பேசல. என்னுடைய அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையை இப்ப இருக்கிற வாழ்க்கையில என்ன சுற்றி இருக்கிறோட கனெக்ட் பண்ணா அது என்ன செய்யாது? சான்ஸே இல்லை. ஆனால் இவர்களில் பெரியவரோடு அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் போங்கே சொல்வாரு, உன் பையில என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட போடாத, அவர் பையில என்ன இருக்குன்ற வச்சு. ஆமா, உங்களை ஷாப்பிங் கூட்டு போனா நீங்க எது வேணா வாங்கிக்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்க பையில இருக்கிறத அடிப்படையில நீங்க வாங்குவீங்களா, உங்களை கூட்டு போற ஒரு பையில இருக்கிற வச்சு பார்ப்பீங்களா? அதனாலதான் என் ப்ராஜெக்ட் எல்லாம் அழைத்தவரோட பைய பாக்குறேன். 20 ஏக்கரா மாத்திரும். அதான் பவுல் சொல்றாரு, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். திரும்ப திரும்ப சம்பளத்தை பார்க்காத, கவரை பார்க்காத, இதை பார்க்காத, இல்ல வந்து ப்ரொமோஷனை பார்க்காதீங்க, இல்ல வந்து இன்கிரிமெண்ட் பார்க்காதீங்க, இல்ல உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து அல்லது உங்களுடைய பின்னணியம், உங்களுடைய சப்போர்ட்ஸ், இவைகளின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை இவைகளின் அடிப்படையில் தான் அமைகிறது. இதுல பணம் இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பணம் இருக்கவனுக்கு தான் பிரச்சனை. அது மனசு அதுலயே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி நைட் 1 மணிக்கு லைட்டை போட்டு ரூபாய் எண்ணிட்டு இருக்குமா, எண்ணிட்டு திரும்ப அடிச்சு வச்சுட்டு பென்ஷன் காசு எப்படி தூக்கிடுவாங்க. திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு லைட்டை போட்டு. ஏன்?
அது ஒரு பெரிய வித்தியாசத்தை பாரு. நம்ம தேவன் பணத்தை பத்தி நிறைய பேசுறாரு, ஆனா பணத்தை ஒட்டாமலே பணத்தை பத்தி பேசிட்டே இருக்கிறாரு. அதாங்க அமேசிங். நம்ம பணத்தை பத்தி பேசுறோம், ஆனா பணத்தோட ஒட்டாதுன்னு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பணக்காரன் ஆகிட்டே இருக்கிறீங்க, ஆனா பணத்தோட மட்டும் ஒட்ட மாட்டேன்றீங்க. ஆனா உலகம் பணத்தோட ஒட்டுகிற ஒரு ஐஸ்வர்யத்தை பேசுது, நம்ம பணத்தோட ஒட்டாத ஒரு ஐஸ்வர்யத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை நன்றாக கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போக வேண்டும்? வார்த்தையின் உயரத்திற்கு போக வேண்டும். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போக வேண்டும்? வாக்குத்தத்தங்களின் உயரத்திற்கு போக வேண்டும். சோ நீங்க காலால் நீர் பாய்ச்சுகிற உலகத்தில் வாழவில்லை, வானத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள். கானான் வாழ்க்கை என்பது என்ன? வெறும் உழைப்பின் அடிப்படையில் வருகிற வருமானத்தை நம்பி வாழ்வதல்ல. இதற்கு மேலா 8 திசைகளிலும் கதவுகளை திறந்து என் தேவனாய கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். 365 நாட்கள் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது இருக்குமா? ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டேன் இயேசு நாமத்துல, ஆமென் சொல்லிட்டேன். இனிமே என் பேங்க்குக்கு என் அக்கௌண்ட்டுக்கு 365 நாளும் அள்ளி தட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் ரிசீவ் பண்ணிட்டேன், தேவன் ரிலீஸ் பண்ணிட்டாரு. நீங்க ரிசீவ் பண்றீங்களா? 7ஆம் தேதி சம்பளம் வாங்குறீங்களா? 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் கதவு திறக்க நினைக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் 30 நாட்களும் உங்களுக்கு கதவு திறக்கும். ஆமென், ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால். பயங்கரமான வார்த்தை. ஆமென். நியூ டெஸ்டமென்ட்ல இஃபே கிடையாது, எல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட் தான். ஒரே இஃப். நீ விசுவாசிக்க கூடுமானால். இன்னும் இந்த பழைய துணியை பாதி ரேட்டுக்கு விற்போம் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே தரித்திரம் தான் வீட்டுக்குள்ள இருக்க போகுது. என்னைக்கு கர்த்தர் காலம் சொன்னாரு, இனிமே இந்த பாதி ரேட்டுக்கு விற்கிறதே காரா இருந்தா கூட ஒரு ரேட்டு போட்டுக்கெல்லாம் விட்டுற, அப்படியே கொடுத்துரு. புது கார் வாங்க போறியா, பழைய காரை கொடுத்துரு. ஆமென், ஆமென். பெரிய வீட்டுக்கு போக போறீங்களா, பழைய வீட வரமாட்டேன் கொடுங்க, கொடுத்துரும். ஆமென். என் வாழ்க்கையில இது எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். ஆமென், ஆமென். என்ன வந்துட போகுது அப்படின்ற இடத்துக்கு வரணுங்க நம்ம. அப்ப என்னுடைய மனது கானான் வாழ்க்கை அனுபவிப்பதற்கு எதோடு இணைக்கப்பட வேண்டும்? என்னுடைய உழைப்போடு இணைக்கப்படுவது இல்லை, அது வானத்தோடு இணைக்கப்பட்டது. வானத்தின் அது வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய எண்ணங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதான் கர்த்தர் சொன்னாரு ஆபிரகாமை பார்த்து, நீ வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். ஆபிரகாமே, உன்னுடைய வாழ்க்கை வானத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை வானத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை வானத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. அதான் ஆபிரகாம் சொல்றான், எடுத்துக்கங்கன்றான். சொல்றான், வானத்தை பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் என் கரங்களை உயர்த்துகிறேன். ஆபிரகாமை பணக்காரனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. கையெழுத்து, கையெழுத்து, கையெழுத்து. எத்தனை நாட்கள், எத்தனை என் வாழ்க்கையில 16 வயதில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். மிகுந்த மனத்தாழ்மையோடு பேசுகிறேன், மிகுந்த மனத்தாழ்மையோடு பேசுகிறேன். என் மனதிலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் என் ஊழியங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு. கர்த்தர் அதை அறிவார். I am praying for them. I am blessing every day. ஆனால் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன். எத்தனை ஐஸ்வர்யவான்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவன் பாருங்க, உங்களை ஒரு மனுஷன் நான் தான் பணக்காரனாக்குன்னு சொல்லக்கூடாதபடிக்கு, யாராச்சும் உங்களுக்கு ரெகுலர் இது பண்ணும்போது உங்க மைண்ட் அதுல பிக்ஸ் ஆகும் போது நீங்க ஐயோ போயிட்டான் இல்ல, தேவன் கரெக்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வருத்தப்படுவதற்கு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க தேவனோடு இணைக்கப்படுவதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்கள் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ₹1 உங்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் மேன்மையானவர்கள். நீ கூட பிறந்தவங்களுக்கு 10 ரூபா தருவானாங்க. ஆனால் யாரோ ஒருவர் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் யோசிங்க. You have to honor them. ஒரு முறை உங்களுக்கு ஒரு உதவி செய்த கூட நீங்க மறக்க கூடாது வாழ்க்கையில. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் இருதயம் வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும்.
சார்ந்து கொள்ளுகிற மனநிலை இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில நீங்க கம்பெனியில வேலை பார்க்கலாம், தேவன் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி சொல்லலாம். ஆனால் உங்கள் சார்பு மனநிலை உங்க கம்பெனி மேல இருக்கக்கூடாது. உங்கள் சார்பு மனநிலை தேவனோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு 10 பேர் ஜாக்கெட் கொண்டு வந்துருவாங்களா, அப்படியே அந்த எகிப்து தேசத்துல அப்படியே வந்து அப்படியே வாழ்ந்து மடிஞ்சிருவோம் என்று ஒரு அந்த மனநிலையிலிருந்து அறுக்கப்பட்டு வெளியே வரணுன்ற மனுஷன் ஆதி மனுஷன் இப்படிதான் இருந்தானா கர்ப்பத்துல. அப்புறம் என்ன செய்யறான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிமிந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யறான், அப்படியே சிஸ்டத்துக்குள்ள கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்த உடனே திரும்ப ஆதி மனிதன் மாதிரி என்ன ஆயிடுறான், கர்ப்பத்துல உட்கார்ந்த மாதிரி ஆயிடுறான். இது ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க திரும்ப அப்படி ஆயிடுறாங்க. அத மாதிரி தையல் தைக்கிற குரூப் இப்படி ஆயிடுது. எல்லோரையும் பிசாசு என்ன செய்யறான், மறுபடியும் குனிய வைக்கிறான். என்ன சொல்றேன், எவ்வளவுனா வேலை பாருங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேல மட்டும் வைங்க, கர்த்தர் மேல வைங்க. இன்னைக்கு வந்தா 4 ஜாக்கெட்டோட வருவான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தட்டிட்டு வருவாரு. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் செய்வாரு. ஆமா, இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேரை வச்சு ஜாக்கெட் தைக்க விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எங்க வந்துடுறீங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர் ஆயிடுறீங்க. இதெல்லாம் சரியான இடத்துல இருந்திருந்தா, சரியான செய்தியை கேட்டிருந்தா இன்னும் நடந்திருக்கும். எங்கேயோ சில அப்பாக்கள்ட்டும் ஜிப்பாக்கள்ட்டையும் மாட்டி சீரழிஞ்சு கடைசியில் இந்த உலகம் நாங்கள் பாத்திரம் அல்ல, பணம் மோசமானதுன்னு காலில் மிதிச்சுட்டு திரும்ப அந்த பணத்தை எடுத்து இட்லியும் கட்டி சட்னியும் வச்சு வாங்கிட்டு வான் என்கிற இடத்திற்குள்ள தள்ளிட்டேன். கர்த்தர் உங்களை நேசித்தபடினால் தீயையும் தண்ணீரையும் கடந்து செழிப்பான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொல்றாரு, இது வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம். தேசம் என்பது நீதான். இப்ப தேசமா நீங்க தான் கர்த்தருடைய தேசம். கர்த்தர் சொல்றாரு, வானத்து தண்ணீரை நீ தினந்தோறும் குடிக்கிற தேசமா இருக்க போற. ஆமா, இன்னைக்கு கரெக்டா கர்த்தர் இந்த வசனத்தை எடுத்து நான் வர எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும், மழை பெய்யுது. கர்த்தர் ப்ரொஃபட்டிக் சைன்டா வர மதுரையே ஒரு செகண்ட்ல குளிர் வச்சேன்டா. என்னடா ஒரு ஏசிய போட்டு ஒரு ரூம குளிர் வச்சுட்டு இருக்கிற, ஒரு செகண்ட்ல ஒரு சிட்டிக்கு ஏசிய போட்டு விட்டாங்க. கையை தட்டி ஆமே. அதான் உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமானது தேவனுடைய எண்ணம். ஒரே ஒரு ஆளை வச்சு அம்புட்டை முடிச்சு விட்டு போயிடுவாரு. அடிக்கடி சொல்லுவாரு, தூர தேசத்துல இருந்து ஒரு மனிதனை கொண்டு வர ஒண்ணுதான் சொல்லிருக்காரு. பாத்தீங்களா, ஒரே ஒரு ஆளை வச்சு முடிச்சு விட்டு போயிடுவாரு சார். 50 பேர் 100 ரூபாய் கொடுக்குற 50 பேர் தேவை, 50 ரூபாய் கொடுக்குற 100 பேர் தேவை. ஓகே, பிலிப்பு பட்ஜெட் இதெல்லாம் 200 அப்பத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அவன கணக்கு இன்ட்டு ரைட்டு 5 அப்பம் 2 மீன். அது ஒரு ஸ்டாண்டர்டு இல்லைன்னு சொல்லு. அடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரே ஆளை வச்சு மேட்டரை முடிச்சிருது. சொல்றான், என்னை பணக்காரனாக்குற நீ சொல்ல முடியாதுடா. எத்தனை பேர் அப்படி நினைத்தவர்கள் உண்டு. தூக்கி எறிஞ்சார் தேவன், எத்தி வெளியதெல்லாம் தேவன், எத்தி வெளியதெல்லாம். சாட்சிகள் இங்க இருக்கிறீர்கள். people are here. ஒரு பெண் அழகா இருப்பது தவறல்ல, அடிக்கடி நான் சொன்னேன். ஆனால் தான் அழகா இருக்கிறோம் என்று நினைப்பது தவறு, அந்த பெருமை தவறு. ஒருவன் சிறந்த சொற்பொழிவாளன் இருக்கலாம், தவறல்ல. ஆனால் அவன் சிறந்த பேச்சாளன் என்று நினைக்கும் போதுதான் பிரச்சனை வருது. அப்படித்தான் யாரு எவ்வளவு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலாம். நான் ஐ அம் சம்திங் நான் நினைக்கிறேன் பாருங்க, அங்கதான் நான் நத்திங்கிற ஒரு இடத்துக்குள்ள வரேன். உன்னை குறித்து என்ன வேண்டிய மிஞ்சி என்ன வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென், ஆமென். தேவன் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். பிசிக்கல் வேர்ல்டுல ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இது எல்லாம் விபத்து அல்ல. தேவன் உங்களை நேசித்ததினால் அவர் திட்டத்தின்படி உங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இனிலும் மேன்மையானவர்கள் நீங்கள் காண்பீர்கள். அவன் சொல்றான், வானத்துக்கு நேரம் கையை நீட்டுவேன்றான். கர்த்தர் சொன்னார், வானத்தை பாரு அப்படின்னாரு. இங்க சொல்றார், வானத்து தண்ணீரை குடிக்கின்றார். ஏன் சார் வானம் பேசி, ஏன் 5:2 எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, because we are connected with the heavenly Father. இந்த பண்ணி என்ன செய்யுமா, என்ன செய்யும், இப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஏன்னா அது இறை தேடி கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த பண்ணிய என்ன செய்வாங்க, சாகுற வரைக்கும் இந்த பண்ணி இப்படி நிமிர்ந்தே பார்க்காதாங்க.
ஆனா சிங்கம் பாருங்க எப்பவுமே இப்படிதான் பார்க்கும். சிங்கம் நிமிர்ந்து தான் பார்க்கும். சார் நான் சொல்றேனே, உங்க சூழ்நிலைக்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் பரலோக அந்த செனட்டுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. உங்க ஆசீர்வாதம் அங்க பரலோக செனட்ல முடிவு செய்யப்படுகிறது. அவன் அடுத்த டைமென்ஷன் கூட்டு போயா. நான் சொல்லவா, இந்த வருஷம் தாண்டறதுக்குள்ள நீங்க நெக்ஸ்ட் டைமென்ஷன் போயிருவீங்க.